வீரப்பனார் அந்த லிவரை கழட்டின அடுத்த நொடியில் கிட்டத்தட்ட 150 டெசிபல் சத்தத்தில் வந்து காது கிளியர் அளவுக்கு வந்து அந்த குண்டு வந்து வெடிக்குது. தமிழில் எத்தனை சேனலில் வந்து காட்டியிருப்பாங்கன்னு தெரில. வீரப்பனாரை வந்து கைது செய்து அவர்கள் வந்து சித்திரவதை செய்யப்பட்ட அந்த விஐபி பங்களாவுடைய என்ட்ரன்ஸ் வந்து இதுதாங்க. பாலக்கோடு சர்க்கரை ஆலையினுடைய சொகுசு பங்களாவிற்கு கொண்டு வருகிறார்கள். அது விவிஐபி பங்களா. அந்த பங்களாவிலே கொண்டு வந்துதான் உடனடியாக அரசு மருத்துவர்களை போன வீடியோவில் சேத்துக்குழி கோவிந்தனுடைய பேச்சை வந்து வீரப்பன் வந்து கேட்க வந்து மறுக்கிறார் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வீட்டுக்கு தெற்கு திசையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த சேதுமணி உட்பட 5 நபர்களும் வந்து வீட்டுடைய குடிசைக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே குடிசைக்கு போனதுக்கப்புறம் தன்னுடைய கையில் வச்சிருக்கிற 5 செல் டார்ச் லைட்டை வந்து சேத்துக்குழி கோவிந்தன் வந்து ஆன் பண்ணுறாரு. இரவு போல் இருந்த அந்த குடிசை வந்து பகல் போல் வந்து காட்சியளிக்குது. அடுத்தது பாண்டிகண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்த பையை வந்து கீழே கொட்டுறாரு. அந்த பையில் வந்து அந்த கையெறி குண்டுகளுடைய உதிரி பாகங்கள், லாக்கு, டைனமிட்டு, லிவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அசம்பிள் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 to 90 செகண்ட்ஸில் வந்து அசம்பிள் பண்ணி வீரப்பன்கிட்ட வந்து காட்டுறாரு. பாண்டிகண்ணன் அந்த கையெறி குண்டுகளுடைய உதிரி பாகங்களை வந்து வீரப்பனாரிடம் வந்து கொடுக்குறாங்க. வீரப்பனம் வந்து அவர் சொல்லிக் கொடுத்த முறைகள் மாதிரியே வந்து அசம்பிள் பண்ணுறாரு. இன்னொரு குண்டு வந்து ரெடி ஆகுது. அடுத்தது வந்து அவர் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லேயே வந்து சேத்துக்குழி கோவிந்தனாரும் செய்கிறாங்க. இன்னொரு குண்டு ரெடி ஆகுது. அடுத்தது வந்து சந்திரகோடா வந்து செய்கிறாரு. அவரும் ஒரு குண்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. கடைசியாக வந்து அதாவது பாதுகாப்பு பணியிலிருந்து வந்ததாக சொல்லக்கூடிய சேதுமணி வந்து இந்த வீட்டுடைய முன்பகுதியில் வெளியில் நிற்கிறாங்க. அவரையும் வந்து வீரப்பனார் வந்து கூப்பிட்றாங்க. எல்லாரும் கற்று வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் உள்ளே வராரு. உள்ளே வச்சதுக்கப்புறம் சேதுமணியும் வந்து அந்த வந்து அசம்பிள் பண்ணுறாரு. இன்னொரு குண்டும் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் பாண்டிகண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அசம்பிளான அந்த கயிறு குண்டை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து ஆபத்தாக வந்து முடியலாம். அதனால் வந்து தேவைப்படுற கண்டிஷனில் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிவரை வந்து கழட்டி வந்து காட்டுறாரு. அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவர் வந்து அது கழட்டி காட்டும்போது அந்த கையெறி குண்டு வந்து செயலிழந்து போகுது. பாண்டிகண்ணன் வந்து தான் செயலிழுக்க வச்ச மாதிரி கையெறி குண்டை வந்து நீங்களும் வந்து செயலிழுக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெறி குண்டை வந்து எடுத்து வந்து வீரப்பனாரிடம் வந்து கொடுக்குறாரு. வீரப்பனாரும் வந்து அந்த லிவரை வந்து எடுக்கிறாரு. வீரப்பனார் அந்த லிவரை கழட்டின அடுத்த நொடியில் கிட்டத்தட்ட 150 டெசிபல் சத்தத்தில் வந்து காது கிளியர் அளவுக்கு வந்து அந்த குண்டு வந்து வெடிக்குது. அந்த குண்டு வெடித்து அதுலேருந்து வெளியான நச்சு நைட்ரேட் புகை வந்து இந்த குடிசை முழுக்க வந்து பரவுது. பாண்டிகண்ணன் உட்பட 4 பேர் வந்து இதில் மயக்கமடைகிறாங்க. தப்பிக்கும் முயற்சியில் இருந்த சந்திரகோடா, அதாவது இந்த வீட்டுடைய முன்பகுதியில் ஒரு 2 அல்லது 3 அடி வந்து தப்பிச்சு கூட வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அவரும் வந்து மயக்கமடைகிறாரு. வீரப்பனார் கையெறி குண்டை செயலிழக்க வைக்கும்போது தான் அந்த குண்டு வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம்னா இந்த புகைப்படத்தை நீங்கள் வந்து பாருங்கள். வீரப்பனாருடைய கட்டவிரல், ஆள்காட்டி விரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வந்து வெடிக்கும்போது ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து அந்த அதீத 150 டெசிபல் சத்தத்தில் வெடித்த அந்த குண்டுடைய சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷமாக வந்து ஆப்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காவல்துறை வந்து முதல் முறையாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற விஷயம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தங்கானுடைய மனைவிக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுனால, அதாவது இந்த வீட்டுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மேல் பகுதி இருக்குது. இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கானுடைய மனைவி, அதற்கப்புறம் வீரப்பனை காட்டி கொடுத்த அந்த உளவாளி 3 பேரும் என்ன நடக்குது, காவல்துறை இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க. அதற்கப்புறம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்த மக்கள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வீரப்பனை வந்து இந்த இடத்துல பிடிச்சாங்க, ஆனால் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சித்திரவதை செஞ்சு வந்து எல்லாருமே வந்து அவரை வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறத வந்து செவிவெளி இசையை வந்து நம்ம கேட்டிருப்போம். அது எந்த இடம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலி அது வந்து எந்த இடம் அப்படின்னா பாலக்கோடு, அதாவது கேரளாவில் இருக்கிற பாலக்காடு கிடையாது, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாலக்கோடு. வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். வீரப்பனார் அவர்கள் மயக்க நிலையில் கிடந்த பகுதியை போய் சுற்றி வளைத்து அவர்களை மயக்க நிலையில் இருந்தவர்களை கைது செய்து நால்வரையும் அங்கிருந்து பாலக்கோடு சர்க்கரை ஆலையினுடைய சொகுசு பங்களாவிற்கு கொண்டு வருகிறார்கள். அது விவிஐபி பங்களா. அந்த பங்களாவிலே கொண்டு வந்துதான் உடனடியாக அரசு மருத்துவர்களை வரவழைத்து அந்த மயக்க நிலையை தெளிவடை செய்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. 17ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஆரம்பித்த அந்த விசாரணை இரவு வரை தொடர்கிறது. எந்த விதமான விஷயங்களையும் இவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்று கருதிய அதிரடிப்படை வீரர்கள்
வீரப்பனாரையும் சேத்துக்குழியாரையும் சேதுமணியையும் சந்திரனையும் தனித்தனி அறைகளில் பிரித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். 17ஆம் தேதி இரவு 10:30 மணி 11 மணி வரை அவர்கள் அனைவரும் அடித்து நொறுக்கப்பட்டு கைகால்கள் உடைக்கப்பட்டு எலும்புகளை கூழாக்கி அதிரடிப்படை அடித்தே கொலை செய்கிறது. 17ஆம் தேதி இரவு 11 மணிக்குள்ளாக அந்த மூச்சுக்கள் அடங்கி போய்விடும். முகில் சார் சொல்லக்கூடிய வீரப்பனாரை வந்து சித்திரவதை செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஆலை இருக்கக்கூடிய இடம் வந்து பாலக்கோடு. இது வந்து தருமபுரி மாவட்டம். இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆளில் தான் வந்து வீரப்பனாரை வந்து சித்திரவதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செவிவெளி செய்தி இருக்குது. முகில் சார் சொல்லக்கூடிய ஒரு கருத்து மட்டும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செவிவெளி செய்தியாக வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த பகுதியில் தான் வந்து வச்சு வீரப்பனாரை வச்சு சித்திரவதை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியாக இருக்குது. தமிழில் எத்தனை சேனலில் காட்டியிருப்பாங்கன்னு தெரில. வீரப்பனாரை கைது செய்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட அந்த விஐபி பங்களாவுடைய என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அங்கே வீடுகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. முகில் சார் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாலுமே வீரப்பனார் மயக்க நிலையில் கொண்டு அவர்கள் சித்திரவதை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு செவிவெளி செய்தி மட்டும் நமக்கு இருக்கும். எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த ஒரு அடிப்படையில் அதாவது முகில்வாணன் சார் சொல்லக்கூடிய அந்த ஆலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதாவது விஐபி பங்களா அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த விஐபி பங்களா. இந்த மாதிரியான பங்களாஸ் நிறைய ஒரே மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருக்குது. அதனால் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்மளால் எந்த இடத்துல கூட்டிகிட்டு சித்திரவதை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது எந்த இடம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்த அக்டோபர் 17ஆம் தேதி இங்கே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு பல்வேறு விதமான ஆதாரம் இருக்குது. முக்கியமான ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இப்போ நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண வரும்போதே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது இந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா வீரப்பனை வீடியோ எடுக்க வந்தீங்களா அந்த மாதிரி சிரிச்சுட்டு ரெகுலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அக்டோபர் 17ஆம் தேதி சம்பவம் நடந்த அன்று இந்த இடத்துல இருந்து அதாவது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஆனால் இப்போ கிடையாது. அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அந்த நபர் சம்பவம் நடந்த அன்று இரவு நேரடியாகவே பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, அந்த இரவு வீரப்பனரை ஒரு கட்டிலில் தூக்கிட்டு போனாங்க. அதாவது அவருக்கு வீரப்பன் அப்படின்றது தெரியாது. யாரையும் கட்டிலில் போட்டுட்டு போனாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பெரிய தும்கல் அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் எஸ்விஎஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது சேலம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் நம்ம சொன்னோம் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த வேன் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஏதோ ஒரு ஜொனன்னு சொன்னாங்க. அந்த ஜொனையிலையும் வீரப்பனார் கடைசி காலகட்டங்களில் ஒரு 3 மாதம் இந்த பகுதியில் தான் தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு இன்டர்வியூவாக ஒரு இதாக சும்மா பேசுங்க அப்படின்னா அவங்க கேமராவை பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, நாம் ஏதாவது உண்மையை பேச போய் காவல்துறையால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அதாவது கிட்டத்தட்ட ஒரு வீரப்பனார் இழந்து ஒரு 22-23 வருஷங்கள் கழிச்சும் அந்த காவல்துறையோடைய அச்சம் இன்னமும் இங்கே கூடிய மக்கள் மனசில் இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்குது. வீரப்பனுடைய கடைசி காலகட்டங்களில் இந்த பகுதியில் இருந்து ஒரு ஜொனை இருக்கிறதாகவும் அந்த பகுதியில் வீரப்பனார் சுமார் ஒரு 3-4 மாதங்கள் அவங்க முகாமிட்டு தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு நினச்சா நம்மளால் போக முடியல. அதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுடைய பர்மிஷன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக வீரப்பனார் அவங்க இருந்த இடத்தையும் அவங்க அந்த இடத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த இடத்துல எப்படி இருக்காங்க, அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோ கண்டிப்பாக பதிவிடுவோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ சேத்துக்குழி கோவிந்தனாரை பாப்பாரப்பட்டி பச்சனப்பட்டியில் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்கிற தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை சொல்லக்கூடிய ஒரு புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது தர்மபுரி எக்ஸிபிஷன், கவர்மெண்ட் எக்ஸிபிஷனில் கிடைச்ச ஒரு ஃபோட்டோ தாங்க இது. இந்த ஃபோட்டோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, இது சுட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் வண்டியில் ஏற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நீங்கள் ஃபோட்டோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பேக்கில் இருக்கிற அந்த வண்டியோடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோட்டாக்கூடிய துளைகள் இருக்கும்ல,
அந்த ஃபோட்டோஸில் வந்து எந்த ஒரு துளையுமே இருக்காது. அதே பார்த்திங்கன்னா அந்த விண்டோஸில் வந்து கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கணும், அந்த கண்ணாடியும் உடஞ்சிருக்காது. அதே மாதிரி அதாவது அவர் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு கர்டன்ஸ் இருக்கும், அந்த கர்டன்ஸுமே கிழிஞ்சிருக்காது. இந்த சின்ன ஒரு விஷயத்தை வச்சே வந்து அந்த என்கவுண்டர் வந்து எவ்வளோ ஒரு போலியானது அப்படின்றத வந்து மக்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். வீரப்பனார் அந்த லிவரை கலட்டின அடுத்த நொடியில் கிட்டத்தட்ட 150 டெசிபல் சத்தத்தில் வந்து காது கிளியர் அளவுக்கு வந்து அந்த குண்டு வந்து வெடிக்குது. சற்று ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையினரால் தேடப்பட்டு வந்த வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் வலுவிழந்த நிலையில் கைகள் கட்டப்பட்ட நிலைக்கு வரார். நினைவிழந்து கிடந்த வீரப்பனுடைய ஆழ்மனதில் செங்கப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் சின்ன வயது வீரப்பன் கோவணம் கட்டி கொண்டு காவிரி ஆற்றில் குளித்ததும் ஆடு மாடுகளுக்கு பின்னால் காடுகளில் ஓடிக்கொண்டிருந்த நினைவுகளும் அவருடைய ஆழ் மனசில் வந்துட்டு இருக்கு. அந்த ஊரில் பிறந்து படிப்பறிவில்லாத இருந்த ஒரு சிறுவனாக இருந்த அந்த வீரப்பன் எப்படி 3 மாநில காவல்துறைக்கும் ஏன் இந்திய எல்லை காவல்படைக்கே சவால் விடக்கூடிய ஒரு வீரனாக எப்படி வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த நினைவுகளோடு தொடர்ந்து இந்திய வரைபடத்தில் தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாத செங்கப்பாடி அப்படிங்கிற ஊருக்கு நாமளும் போகலாம் வாங்க.